நாங்கள் இன்றைக்கு வந்து இந்தியாவில் நாகப்பட்டினம் என்ற இடத்துல வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் அந்த சர்ச், பார்த்துக்கொள்ளுங்க. பெரிய சர்ச், அது கொஞ்சம் விசேஷமான சர்ச்சும் கூட. நிறைய ஜனங்கள். நாங்கள் நைட் நாங்கள் அந்த ரோட்டோரமாகவே நிறைய ஜனங்கள் எல்லாருமே வந்து அப்படியே அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. ரோட்டில் எல்லாம் நித்திர கொண்டாங்க. இடங்கள் இல்லாமலோ இல்லை என்னன்னு தெரியாது. ஆனால் எல்லாம் ஹோட்டல்களும் புக்கிங் தான். அதனால தான் அவங்க ரோட்டில் நித்திர கொண்டாங்களோ தெரியா, சமைச்சு சாப்பிட்டாங்க ரோட்டு வழியை. ஸோ பெரிய ஒரு சர்ச் இது பாருங்க, அழகிய ஒரு சர்ச். நாங்கள் பூசைக்கு வந்தோம். காலமாக பூசை இறைக்க முடிஞ்சுதான். ஸோ இனி 5 மணி பூசை தான். அப்போ நாங்கள் என்ன ஈவினிங் வந்து தான் அந்த பூசையை பார்ப்போம். ஆனால் நாங்கள் அப்படியே காலையிலேயும் சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் மட்டும் வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க அதில் இவ்வளோ பெரிய ஜீசஸ் செய்து வச்சுருக்கோம். அழகாக இருக்குது. ஃபுல்லாக பெரிய சர்ச். இப்போ இது இன்றைக்கு சண்டேன்றபடியாக பூசைக்கு வந்திருக்குது. எவ்வளோ தூரத்தில் எல்லாம் இருந்து வாகனங்கள் பெரிய பெரிய பஸ்ஸில் எல்லாம் வந்திருந்தவங்க. ஆனால் திருவிழா நாட்கள் என்றால் இதுக்குள்ளே பார்க் பண்ணவே விட மாட்டாங்களாம். இதுக்குள்ளே கார்களோ வாகனங்கள் வரவே தடையாம். நிறைய ஜனங்கள் வருங்களாம். உண்மையும் தான் அப்படி வந்திருப்பாங்கன்றது உண்மை. ஏனென்றா சண்டே பூசைக்கு இப்படி நிறைய ஜனம் இங்கேயோரில் இருந்து வந்திருக்குது. திருவிழா காலங்கள்ண்டா இன்னும் விசேஷமாக இருந்திருக்கும். நாங்கள் திருவிழா காலத்தில் வேற இல்லை தானே. ஸோ எங்களுக்கு இப்படியாவது பார்க்க கிடைச்சிருக்குது, கொடுத்து வச்ச நாங்கள் என்று தான் சொல்லுவோம். சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம் பாருங்க. செவன் 7:30 மாஸ்க்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இப்போ கொஞ்சம் ஆக்கள் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பூசையாக நடக்குமாம். மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு ரெண்டு ஒவ்வொரு பூசையாக நடக்குமாம். இப்போ நாங்கள் 7:30 தமிழ் பூசை அது முடிஞ்சுது. நாங்கள் ஏர்லியாக வர கிடைக்கல எங்களுக்கு. அதால் நாங்கள் 5 o'clock ஈவினிங் 5 o'clock இருக்கிற பூசை பார்க்க போகிறோம். இப்படி நீளப்பாட்டான கோயில் பாருங்க. இதில் வந்து பீடம் செய்திருக்கிறாங்க. வேறு இடங்களில் இப்படி அங்கே வச்சுட்டு பீடத்தை இப்படி வச்சிருப்பாங்க. இது இப்படி பாட்டாக செய்திருக்கிறாங்க. வேளாங்கண்ணி சர்ச்சுக்குள்ள உள்ள ஒரு ஷாப் உண்டு. சிறுவங்கள், படங்கள், மெழுகுதிரிகள், சுபமாலையல், சகலதும் பெண்டன் சகலதும் இங்கே இருக்குது.
அந்த சர்ச்சில் இன்னொரு பகுதி பெரிய இடம் உண்டு. இதில் வந்து காசி நீர் தண்ணி கொண்டு போகிறது கொடுக்குறாங்களாம். ஸோ இதில் பாருங்க ஜீசஸ்ல இந்த பெரிய சுருவம் என்று சொல்லி இது வந்து சுனாமியில் கொஞ்சம் டேமேஜ் ஆகி திருத்தி இருக்கிறாங்களாம். பெரிய சுருவம் எத்தனை அடி அது தெரியாதுன்னு. அதே கோயில்ல இது ஒரு பக்கம் எல்லாம் மண்ணை வேளாங்கண்ணி தான். அதுல இது ஒரு பக்கம் அந்த தெரிகிறது அது உண்டு. இது உண்டு. பெரிய சர்ச், பெரியது 4-5 கோபுரங்களோட இந்த சர்ச் கட்டுப்பட்டிருக்கு. 4-5 கோயில் அப்படியே பெரிய ஒரு ஏரியா. அதில் 4-5 செக்ஷனாக கட்டி இருக்கிறாங்க. பெரிய சர்ச். அவர்கள் ஒவ்வொருவரும் வெற்றிகரான முறையில் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தில் அனைத்து நாடுகளிலும் என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர்கள் கைகளை எல்லாமையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகள், ஆரோக்கிய அணியின் அன்பு பக்தர்களே, என்று நீங்களும் நானும் வேறு பெற்றவர்களாக இருந்தார். உன்னத ஆவியானவரின் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே நாம் அன்னையின் இந்த ஆலயத்திலே கூடியிருப்பது நீங்களும் நானும் செய்த ஒரு மாபெரும் கொடையாக நான் கருதுகிறேன். நீங்கள் அதை என்னோடு ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரனை சகோதரியை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கலாம். திருத்தூதர்கள் அன்னையோடு கூடி இருந்த பொழுது தூய ஆவியானவர்கள் அவர்கள் நடுவிலே வந்து ஒவ்வொருவரும் மீதும் தீ பிளம்புகளாக இறங்கியதாக நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். நான் ஏன் நாம் பேர் பெற்றவர்கள் என்று சொன்னேன் என்றால், நீங்கள் நானும் இந்த அன்னையின் இந்த ஆவரும் பேராலயத்திலே நாம் அன்னையோடு ஒன்றித்து அந்த ஆவியானவரின் அருளையும் ஆசிரியையும் வரைங்க கூடியிருக்கின்ற பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. அதே மாபெரும் பேச்சினை நீங்களும் நானும் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அன்பிக்க சகோதரனே சகோதரியே, இந்த பெந்தெகோஸ்தே பெருவிழா என்பது உன்னையும் என்னையும் அந்த ஆண்டவரின் ஆவியிலே திடப்படுத்த ஆண்டவர் ஏற்படுத்தியவர் மாபெரும் விழா. நீங்களும் நானும் எப்பொழுது அருட்பணியாளர்களால் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே நான் உன்னை கழுவுகிறேன் என்று உங்களையும் என்னையும் அந்த செல்வ பாவத்திலிருந்து கழுவி நம்மை ஆண்டவரின் திரு அவையின் பிள்ளைகளாக மாற்றப்பட்ட அந்த அருளடையாளத்திலிருந்து அன்றே நம்ம
முன்பாக அந்த அன்னைக்கு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புனித பூமியில வேளாண்மை தாயின் மடியிலே நாம் அமர்ந்து கொண்டு அதே தூய ஆவியானவரின் அருளையும் ஆசீர்வதியும் நாம் இங்கே குடிபெறுகின்ற நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் பலவகையான ஏக்கங்களோடும் தேவைகளோடும் எண்ணங்களோடும் அன்னைக்கு நன்றி செலுத்தும் இங்கே வந்திருப்பீர்கள். ஆம், உங்களில் ஒருவராக நானும் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் அந்த ஆவியானவரை பெற என்ன செய்ய வேண்டாம்? நம்ம தன்னை கற்றுக்கொண்டிருப்பது ஒன்றே ஒன்றாக இருக்கின்றது. யோவான் எழுதிய நற்செய்தியிலே அன்னை சொல்கிறார், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் என்ன செய்ய சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இரு காரியங்களை ஆண்டவர் நம்மை செய்ய சொல்லுகின்றார். அது என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் கடவுளாகிய ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டாம். இரண்டாவதாக தன்னைத்தானே அன்பு செய்வது போல நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் அந்த கடவுளால் அந்த கடவுளுக்காக உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வார். எரேமியா புத்தகத்திலே 1வது பிரிவு 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அறிந்திருக்கிறேன், உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேர்ந்த அவருடைய அன்பு பிள்ளைகளாக மாற்றிருக்கின்ற காரணத்தால் நீங்களும் நானும் அந்த ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறு ஒன்றித்திருக்க நமக்கு தூய ஆவியானவரின் துணை தேவையாக இருக்கின்றது. நாம் தூய ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை அற்புதமாக பெறுவோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கலாம், திருத்தூதர்கள் ஆண்டவருடைய ஆவியால் திருப்பலியில் பெற்ற பிறகு அவர்கள் தாங்களுடைய பாஷையிலே பேசுகிறார்கள். தாங்கள் மொழியிலே அவர்கள் பேசுகின்ற பொழுதே அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அவருடைய தாய்மொழியிலே அதை புரிந்து கொண்டதாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வல்லமை எத்தகையாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும். அன்பிற்கு சகோதரனே சகோதரியே, நீயும் நானும் அதே ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அந்த தூய ஆவியானவர் நம்மிலே குடிகொண்டிருக்கிறார். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு புனித பவுலடிகளார் 2வது வாசகத்தை நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த உடல் வாசகங்களை, இந்த உடல் வாசனைகளை, இந்த உடல் ஏக்கங்களை, எண்ணங்களை நாம் வெறுத்தொழித்து அதை வென்றெடுத்து நாம் ஆவிக்குரிய மக்களாக வாழ வேண்டும். ஆவிக்குரிய மகனாக வாழ்வது எப்படி? அதுதான் நாம் சொன்ன இரு காரியங்களை ஆண்டவர் நம்மை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை முதன்மைப்படுத்தி என்னுடைய வாழ்வின் மைய கருத்து ஆண்டவராக இருக்க வேண்டாம். என்னுடைய வாழ்வில் எது நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? ஆண்டவருக்கு முதன்மை தன்மை கொடுத்து நான் ஆண்டவரின் வாழ்விலே பற்றிக் கொள்கின்ற பொழுது அன்னை மரியாதை போல ஆண்டவரையோ நான் உமது அடிமை, உடைய வாழ்க்கையின்படி எனக்கு ஆகட்டும், உடைய திருச்சித்தம் என்னுடைய வாழ்விலே ஆகட்டும் என்று நாம் நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அற்புத கரங்கள் நம்மை வழிநடத்தால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அன்பிற்கு சகோதரனே சகோதரியே, அன்னையை நாம் இருக பற்றிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு யாக்கோபு தந்தையாகிய கடவுளை ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்முடைய கால்களை விடமாட்டேன் என்று இருக பற்றிக் கொண்டாரோ, அதே போல நீங்களும் நானும் நம்முடைய அன்னையை பற்றிக் கொள்வோம். நாம் அன்னையை பற்றிக் கொண்டிருக்கிற பொழுது உங்கள் வாழ்வில் வாழ்வில் இருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் துயரங்களையும் நாம் வென்றெடுக்க முடியும். ஏனென்றால் அன்னை உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவளாக இருக்கின்றாள். அந்த அன்னையின் வேண்டுதலை பெற நான் சொன்னது போல நீங்களும் நானும் இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டும். அந்த அன்னை என்னை எவ்வாறு ஆசீர்வதித்திருக்கிறாளோ அதே அன்பை நான் என்னோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை கொடுக்க வேண்டும். இன்றைய நாளிலே இந்த தூய ஆவியானவரின் பெருவிழாவிலே நாம் தூய ஆவியானவரின் கனிகளை பெற்றிருக்கிறோம். இன்றைய 2வது வாசகம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தூய ஆவியானவரின் கொடைகள் என்ன என்று. அதே நேரத்தில் இந்த ஊழியல் ஏவுகள் என்ன என்று முன்பாக வைக்கின்றது. நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மை நாம் உற்று நோக்குவோம். என்னுடைய வாழ்வு இந்த உலகை சார்ந்ததாக இருக்கின்றதா அல்லது என்னுடைய
முன்பாக சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இதே பேராலயத்திலே 7 ஆண்டுகள் நான் ஹிந்தி மினிஸ்ட்ரி செய்திருக்கிறேன். எனக்கு போன ஆண்டு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் சங்கடம், ஒரு நோய்கள் நான் பாதிக்கப்படுகிறேன். கேன்சர் என்று அதை கண்டுபிடித்து சொன்ன ஆண்டு. போன மாதம் இதே மே மாதம் நான் அந்த நோய்வாய்க்கு உட்பட்டேன். அந்த நோய்வாய் நடந்த என்னுடைய மருத்துவத்தை முடித்து விட்டேன். நான் அதே மே மாதத்திலே ஓராண்டுக்குள்ளாக நான் மீண்டுமாக பூர்ண நலமடைந்து அந்த அன்னைக்கு நன்றி சொல்ல உங்கள் முன்பாக எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை அன்னை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன். அன்னைக்கு கொடான நன்றி செலுத்திக் கொண்டு நான் உங்கள் முன்பாக இந்த மறைவுரையை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் கடந்த மார்ச் 28ஆம் தேதி என்னுடைய பிளட் ஸ்கேன் ரிப்போர்ட் மிகவும் நன்றாக வந்திருக்கிறது. நார்மல் என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு ரிப்போர்ட்டை அதை எனக்கு அவருடைய வேண்டுதலால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கொடுத்திருக்கிறார். இந்த உலகமாக பூர்ண நலம் பெற்றவனாக நான் நின்று கொண்டிருக்கிறது. என்னுடைய ஜெபங்களும் என்னுடைய குடும்பத்தின் ஜெபங்கள் அன்னையின் இடைவிடாத வேண்டுதலும் ஆசீர்வாதத்தால் நான் இன்று உங்கள் முன்பாக இப்படி ஒரு மறைவுரையை ஆற்ற என்னால் முடிந்தது என்று நான் சொல்லுவேன். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த தூய ஆவியானவரின் பெருவிழாவிலே நீங்களும் நானும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக்கொண்டிருப்போம். நாம் அன்னையின் பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதோ உமது அடிமை என்று நாம் ஒவ்வொருவரையும் அந்த அன்னையின் அன்பு பிள்ளைகளாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ளுவோம். தூய ஆவியானவரின் கனிகளை பெற்றவர்களாக, தூய ஆவியானவருக்கு உகந்த பிள்ளைகளாக, தூய ஆவியானவரின் வல்லமையை வெளிப்படுத்துகின்ற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ முயற்சிப்போம். அதற்கு தேவையான அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்னையிடம் நாம் வேண்டி பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்த தேவையான ஆசீர்வாதங்களையும் அனுபவங்களையும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அறிவிக்கப்படும். உங்களோட தொப்பை உயர்த்திட்டு கடன் ஸ்வீட்ல வரவா. பயங்கர வெயில் இருக்குது, மத்தியான வெயில். யாருங்க புதுசம் முடிஞ்செல்லாம் வெளியில வராங்க. அது மிளகாத்தூள் காரங்க, நிறைய கிரவுட். அதுல முழங்கால் நடப்பாங்க. தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு மாலை நாகப்பட்டினத்தில் உள்ள இந்த சர்ச் வந்து பெரியோரு பரப்பளவை கொண்ட ஒரு சர்ச். பாருங்க, இந்த பெரிய இடம் உண்டு.
ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு கோயிலாக கட்டியிருக்கிறாங்க. வளைச்சி கோயில், ஆனால் அது ஒரே கோயில் தான். வளைச்சி அங்காளஞ்சாலன்ட்டு ஒவ்வொரு இதுகளாக கட்டியிருக்கிறாங்க. பெரிய ஒரு தேசம். முதல் நாள் நாங்கள் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு அடுத்த நாள் நாங்கள் பாண்டிச்சேரி ஓஷன் பார்க்குக்கு போனோம். நாங்கள் போகிற வழியில் ஒரு இளநி கடையில் இளநி வேண்டி குடிச்சு கொண்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போய் கொண்டிருந்தோம். சரியான வெயில், இளநி குடிக்க நல்லா தான் இருந்தது அந்த வெயிலுக்கு. ஸோ நாங்கள் இளநி வேண்டி குடிச்சு கொண்டு அந்த ஓஷன் பார்க்குக்கு போய் கொண்டு இருந்தோம். அங்கே போய் அங்கே பிள்ளைகள் அந்த போட் சர்வீஸ் அது இது எல்லாமே நிறைய இதுகள் இருந்தது. ஸோ எல்லாத்துலேயும் அவங்க ஏறி விளையாடினாங்க, சந்தோஷமாக இருந்தது. இதுதான் அந்த பாண்டிச்சேரி ஓஷன் பார்க். பிள்ளைகளுக்கான போட்டிங் விளையாட்டுகள் இதுக்குள்ள இருக்குது. ஏறுறாங்க இந்த போட்டில் போகிறதுக்கு. இதில் பேர் என்ன? ஃப்ளைட் ஃபிஷ்ஷா? ஃப்ளைட் ஃபிஷ்ன்ற இந்த இதில் போகிறாங்க. ஏறிக்கொண்டிருக்கிறாங்க இந்த பிள்ளைகள். குற்றாவைங்க கைய வடிவா பிடிச்சு கொள்ளுங்க. தேவன்சி bye bye. பாட்டிட்டானு என்ன நடந்த தம்பி?
பாருங்க இந்த மீன் தொட்டிக்குள்ள குட்டி 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 குட்டியா மீன்கள், அதுக்குள்ள இந்த பிள்ளைகளை இருத்தி அந்த காலை அதுக்குள்ள வைக்க சொல்றாங்க. வச்ச உடனே அந்த மீன் எல்லாம் வந்து காலில் அப்படியே மொய்ச்சு அது என்ன செய்யுதுன்னு தெரியா, சாப்பிடுறதாக்கும் கடிச்சு கடிச்சு பிள்ளைகளுக்கு அது கால் கூசுதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பிறகு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாங்க. முதல் கொஞ்சம் பயப்பட்டவங்க, அப்புறம் ஓகே போயிட்டுது. சந்தோஷமாக கால் அதுக்குள்ளே வச்சிட்டு இருந்தாங்க. முழு மீனும் அப்படியே கால் முழுக்க வந்து மொச்சு பிடிச்சிட்டுது. பார்த்தீங்கன்னா அதில் தெரியுது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே நேரம் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.